ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த வீடியோல இட்லி பானையில 10 நிமிஷத்துல வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு மெதுன்னு பஞ்சு போல சாஃப்டான டேஸ்டான ஈஸியான கப் கேக் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, இந்த கப் கேக் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த கப் கேக்கை இப்ப கட் பண்ணி காட்டுறேன். கத்தி எவ்வளோ சாஃப்டா உள்ள இறங்குதுன்னு இப்ப பிரஸ் பண்ணி காட்டுறேன். கேக் எந்த அளவுக்கு ஃபிளஃபியா சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இந்த ஈஸியான கப் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்பாஞ்சியான டேஸ்டான கப் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய ரவையோட அளவு கிராம் கணக்குல 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அடுத்ததா ரவை அளந்த கப்பால 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லட்டா வெல்லம் இருந்ததுன்னா தாராளமா சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 2 முழு ஏலக்காயை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம உங்களால எந்த அளவுக்கு நல்லா நைஸா ஃபைன் பவுடரா அரைக்க முடியுமோ இது போல நல்லா நைஸா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பொடியில 2 முழு முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலா 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தண்ணி சேர்க்காம நைஸா சாஃப்டான பேஸ்ட் போல அரைச்சிட்டு அப்படியே அரைச்ச அந்த விழுத வேறொரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த சமயத்துல கேக் பேட்டர் ரொம்ப திக்கா கட்டியா இது போல இருக்கு இல்லையா? இப்போ இதுல மேற்கொண்டு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா இருந்ததுன்னா தாராளமா இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல 1 நிமிஷத்துக்கு இந்த கேக் பேட்டரை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கேக் பேட்டரை கரண்டியால மொண்டு இப்படி மேல இருந்து கீழே விட்டு பாருங்க. கேக் பேட்டர் அப்படியே மடிப்பா ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல வந்து விழணும். இதுதான் பேட்டரோட பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. அடுத்ததா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இது போல சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சமா ஆயில பிரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடியா இருக்கிற கேக் பேட்டர் எடுத்துட்டு இந்த கப்ல 3/4 வாசி அளவு மட்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் இல்லைன்னா நீங்க டீ குடிக்கிற டம்ளர் இருந்தா கூட சின்ன டம்ளரா எடுத்துட்டு தாராளமா அதுலயுமே இந்த கப் கேக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ கேக் பேட்டரை கப்ல ஃபில் பண்ணியாச்சு. இதை மேல அலங்காரப்படுத்துறதுக்காக இது போல கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா மேல இது மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலா ஹெல்தியான ட்ரை நட்ஸ் இருந்தா கூட பொடிச்சிட்டு இது மேல சேர்த்துக்கலாம். இப்போ கப்ல அரேஞ்ச் பண்ணிருக்க இந்த கேக் பேட்டரை கப் கேக்கா பேக் பண்ண போறோம். அதுக்காக நான் ஆல்ரெடி இட்லி பாட்ல தண்ணியை வச்சு கொதிக்க வச்சிருக்கேன். கொதிக்கிற தண்ணிக்கும் மேல இட்லி ஊத்துற பிளேட்டை வச்சுட்டு அதுக்கும் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கப்ஸை இது போல அரேஞ்ச் பண்ணிட்டு இட்லி பாட்டோட மூடியை போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு இந்த கப் கேக்ஸை வேக வைக்க போறோம். இப்போ கம்ப்ளீட்டா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பாட்டோட லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம கப்ல சேர்த்திருந்தோம்ல அந்த மாவு எல்லாமே நல்லா உப்பி மேல எலும்பி வந்திருக்கு. இந்த சமயத்துல ஒரு டூத் பிக்கை வச்சு இது போல குத்தி எடுத்து பாருங்க. டூத் பிக்ல மாவு பிசுபிசுன்னு ஒட்டக்கூடாது. அப்பதான் கேக் நல்ல முழுமையா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக்கை பாட்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்ப கவிழ்த்தினாலே போதும், கேக் அழகா வெளியில வந்து விழுந்துரும். பாருங்க, நான் உங்களுக்கு டிமோல்டு பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேக் வந்து வெளியில அழகா ஈஸியா வந்துருச்சுன்னு. கேக் பார்க்கறதுக்குமே ரொம்பவே அழகா இருக்குங்க. இப்போ கேக்கை கட் பண்ணலாம். பாருங்க, கத்தி எவ்வளவு சாஃப்டா உள்ள இறங்குதுன்னு. இந்த கப் கேக் ரொம்ப மெதுன்னு பஞ்சு போல சாஃப்டாவே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ஓகே, இந்த கப் கேக் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கப் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.